வெல்கம் டு நியூ வேஸ். இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஃபிஷ் ஃப்ரை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபிஷ் ஃப்ரைக்கு சின்ன சின்ன மீன் எடுத்திருக்கேன். இதில் கெண்டை மீன், அப்புறம் மத்தி மீன் இது இருக்குது. 1/2 kg மீன் எடுத்திருக்கேன். நம்ம தான் க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்னா சின்ன சின்னதாக இருக்கிறதுனால ஒன்று ஒன்றா பார்த்து க்ளீன் பண்ணணும். நான் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு நான் இந்த 1/2 kg மீனில் கெண்டை மீன், மத்தி மீன், நெத்திலி எல்லாமே மிக்ஸ்டாக இருக்குது. அதுக்கப்புறம் பொரிக்கிறதுக்கு நான் ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவு மைதா எடுத்திருக்கேன். இந்த ஸ்பூன் அளவில் ஒரு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் அளவு. இது அரிசி மாவு 1 1/2 ஸ்பூன் இருக்கும். சால்ட்டு தேவைக்கேற்ப, கொஞ்சம் கலர் பவுடர் ரெட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு எக் எடுத்திருக்கேன். 1/2 லெமன் எடுத்திருக்கேன். வாங்க மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு எக் எடுத்திருக்கேன். எக்கு நல்லா பீட் பண்ணிக்கலாம். நான் பீட் பண்ணல, அப்படியே எல்லாமே நான் கையாலேயே பிசைகிறதுனால அப்படியே வச்சுக்கிட்டேன். இப்போது எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது 1/2 kgக்கான மெஷர்மெண்ட்டு தான். நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முன்ன பின்ன இருந்ததுன்னா ஃபிஷ்ஷு கம்மியாக இருந்தாலும் கொஞ்சம் கம்மியாக குறைவாக போட்டுக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது தனி மிளகாய் தூள். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. டீப் ஃப்ரை பண்ணுறதுனால போட்டுக்கலாம். கலர் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் சால்ட்டு, லெமன் ஒரு கொஞ்சம் போதும், ஏன்னா ஜாஸ்தி வேண்டாம். சால்ட் இப்போயே நான் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கலாம். கையாலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. தண்ணி எதுவும் ஆட் பண்ணலை, எக்கு இருக்கிறதுனால அப்படியே போதும். இப்போது மீனை எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப குட்டி குட்டி மீனாக இருக்கிறதுனால மிக்ஸ் பண்ணும்போது அது உடஞ்சி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ லைட்டாக தான், கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது மேலே அப்ளை பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 1 hour வச்சுக்கோங்க. மீன் பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானலில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் எடுத்திருக்கேன். மீன் பொரித்த எண்ணெயை நம்ம ரீயூஸ் பண்ண முடியாது, அதனால தான் நான் கொஞ்சம் கம்மியாகவே எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ ஃபிஷ் போடுறேன். ஃபிஷ்ஷை ஒன்று ஒன்றா எடுத்து உள்ளே போடுங்க. ஏன்னா ஸ்பேஸ் கம்மியாக இருக்கு இல்லையா, அதனால் ஒன்றோட ஒன்று போய் ஒட்டிடும். ஸோ ஒன்று ஒன்றா போடுங்க. அதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோலேயும் வேண்டாம், ஹைலேயும் வைக்க வேண்டாம். எப்பயுமே சமைக்கும்போது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஃபிஷ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும்போதே பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இதே போல் தனித்தனியாக மீனை போட்டு எடுத்துக்கோங்க. குட்டி ஃபிஷ் ஃப்ரை ரெடி. இதை நீங்கள் அப்படியே சாப்பிடலாம். ஏன்னா நம்ம டீப் ஃப்ரை பண்ணதுனால அந்த முள் எல்லாமே பொரிஞ்சிருக்கும். நீங்கள் எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். இந்த ஃபிஷ் ஃப்ரையை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.